ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமா நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கூட்டங்கள் பார்க்குறோம், ஆங்காங்கே மக்கள் அங்க விசிட் பண்றதையும், குழந்தைகள் சின்ன பசங்கள்லாம் விசிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழல்ல விஜய் என்ன பேச போறார், இந்த ஒரு வருஷத்துல அவர் என்ன பண்ணார், அந்த மாநாட்டில் ஏதாவது குட்டி ஸ்டோரி சொல்லுவாரா, ஏதாவது எதை நோக்கி அவர் அடுத்த கட்டத்துக்கு கட்சி எடுத்துட்டு போக போறார் அப்படிங்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகள் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல 6-7 மாதம் தான் இருக்கிறது இன்னும் தேர்தலுக்கு. இந்த சூழல்ல நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டிலேயாவது ஒரு புதிய கட்சி தங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத மக்கள் முன் வைக்கணும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. மற்றதெல்லாம் என்ன பேசுறாரு, எந்த திட்டங்கள் நீங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்கன்னு சொல்லிட்டீங்க, விஜய முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க மக்களுக்கு என்ன செய்வீங்க? என்ன உங்கள் திட்டங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஒரு 4 திட்டங்கள் சொல்லுங்க. பரந்தூர் ஏர்போர்ட் வரக்கூடாது, சிப்காட் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது, தூய்மை பணியாளர்களை தனியார் மயம் ஆக்கக்கூடாது, இதை கூடாது, செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் ஓகே. இப்ப என்ன செய்யணும்? இல்ல எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? ஒரு கிட்டத்தட்ட இது 2வது மாநில மாநாடு தானே, இது ஃபர்ஸ்டா? இல்ல 2வது தானே. அப்போ என்ன திட்டங்கள்? நீங்க ஊழல் ஒழிக்கணும், கரெக்டா? நீங்க எப்படி ஒழிக்க போறீங்க? இல்ல சர்மா, நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டினா கூட தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு மக்கள் ஏற்கனவே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. 20 வருஷம், 10, 15 வருஷம், 30 வருஷம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அவங்கள பத்தி மக்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுடைய கொள்கை தெரியும், அவங்களுடைய சித்தாந்தம் தெரியும், அவங்க என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாங்கன்னு தெரியும். புதிதாக நீங்க வர்றீங்க, நீங்க எப்போ சொல்ல போறீங்க? தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி, 20 நாள் முன்னாடி தான் சொல்லுவீங்களா? நீங்க கட்சி நடத்துறதுன்னு வந்தாச்சு, அரசியல் முழு நேர அரசியல்ல குதிச்சாச்சு, தேர்தலில் போட்டியிடணும்னு முடிவு எடுத்தாச்சு, முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பம் தெரிவிச்சாச்சு. அப்ப மக்களுக்கு என்ன பண்ணுவீங்கிறது எப்போ சொல்லி? நான் கடைசி நிமிஷத்துல தான் சொல்லுவேன்னு சொல்றது நியாயமா? இப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு, இந்த மாநாட்டிலையும் ஒரு பிளான், ஒரு திட்டம் மக்களுக்கு ஏன் தாவேகாவுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத திட்டவட்டமா அவங்க ஒரு பிளான் மாதிரி வைக்கலன்னா நிச்சயமா மக்கள் அதை ஏத்துக்க போறதில்லை. அவங்க ரசிகர்கள் போடுவாங்க, ரசிகர்கள் எப்படியுமோ போட போறாங்க. அவங்க தளபதி நம்ம சீமான் சொல்லி குதிச்சார் பாத்தீங்களா அந்த ஸ்பீச்ல, அந்த மாதிரி அவங்க they are more fans, அந்த ஃபேன்ஸ் போடுவாங்க. ஆனால் நியூட்ரல் வோட்டர்ஸ் நிச்சயமா என்ன பண்ணுவீங்க, அரசியல் ரீதியாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாமல் எப்படிங்க ஒரு கட்சிக்கு போய் ஓட்டு போட முடியும்? யாராவது போடுவாங்களா? என்ன திட்டத்தோட வரப்போறாரு, என்ன திட்டம் இது வரைக்கும் அவரு வெளிப்படையா சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அந்த மாநாட்டினுடைய அந்த முன்பகுதியில நீங்க பார்த்திருப்பீங்க, அண்ணாவுடைய புகைப்படமும் எம்ஜிஆருடைய புகைப்படமும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, 2 பேரும் ஒரு தமிழ்நாட்டுக்கான தலைவர்கள், இவங்க பாதையில நாங்க பயணிக்க போறோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன? சரி, அறிஞர் அண்ணா அவர்களுடைய பாதையோ திரு எம்ஜிஆருடைய பாதையோ அப்படிங்கிறது இது ஐடியாலஜிக்கலாக சில ஒரு கருத்துக்கள். என்ன செய்யவீங்க நீங்க இன்னித்து காலகட்டத்துல நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொருளாதார ரீதியாக உங்கள் கொள்கைகள் என்ன? ஏன்னா நீங்க விமான நிலையம் வரக்கூடாதுங்கிறீங்க, இண்டஸ்ட்ரியல் பார்க் வரக்கூடாது, எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, நிலம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது விரிவா சொல்லுங்களேன். இப்ப நீங்க வந்தீங்கன்னா மேற்கொண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல நிறுத்திடுவீங்களா, இல்ல அது அலோவ் பண்ணுவீங்களா, என்னன்னு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை எப்படிங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போட முடியும்? நினைக்கிறாங்கல்ல, எம்ஜிஆரையும் அண்ணாவையும் முன்னிறுத்தி ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. இல்ல முதல்ல ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் இணக்கமான உறவுதான் மத்திய அரசுடன் எப்பவுமே தொடர்வார். அப்போ நீங்க ரொம்ப சுமூகமான உறவு வைப்பீங்களா பிஜேபி கவர்மெண்டோட? இல்ல கேட்கிறேன், எனக்கு தெரியாது, ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங். இப்போ எம்ஜிஆருடைய படத்தை நீங்க அங்க போட்டுட்டீங்க ஸ்டேஜ்ல, எம்ஜிஆருடைய கொள்கைகள்னா சரி,
முக்கியமாக மக்களுக்கு மிகவும் உதவக்கூடிய சில திட்டங்களை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். மத்திய உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்தார். அதெல்லாம் கரெக்ட். பட் அதை தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் நெருக்கமான உறவில் தான் இருந்தார். அது இந்திரா காந்தி அரசாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு ஜனதா பார்ட்டி அரசாக இருந்தாலும் சரி, ஒரு சுமூகமான உறவு அதுதான் விருப்பப்பட்டார் அவர். இப்ப அதுவும் நீங்க அப்போ பிஜேபி கவர்மெண்டோட க்ளோஸா இருப்பீங்களா, மத்திய அரசோட? உங்களுடைய வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் த ஸ்டேட் சர்மா? அது கேட்கறது தப்பா இல்ல? அதுக்கான ஒரு தெளிவான மாநாடா இது ரெண்டாவது மாநாடு இருக்காது? இருக்கணும், அதுதான் சொல்றேன். அது இருக்கணும். இந்த மாநாட்டிலயும் வந்துட்டு ஒரு ஒரு டயலாக் மாதிரி ஒரு ஸ்பீச்சை பேசிட்டு போயிட்டாக்க, சித்தாந்த ரீதியாக எங்கள் எதிரி, இந்த ரீதியான இந்த எதிரி, மாநிலத்தில் இந்த எதிரி, மத்தியில் அந்த எதிரி, அதெல்லாம் எதிரி கரெக்டுங்க. பட் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு திட்டங்கள் தெரிய வேண்டும். அது இல்லாமல் நீங்கள் இந்த மாற்றம் கொண்டு வருவேன்னு சொல்றீங்கல்ல. இதே மாதிரி ஒருத்தர் வந்தார்ல கொஞ்ச நாள் முன்னாடி, கமலஹாசன். அவர் எங்க போய் முடிஞ்சது அவருடைய அரசியல் பயணம்? ரைட்டா? சோ உங்களுக்கு கிரெடிபிலிட்டி வேணும்னா நீங்க ஒரு பிளானை கொண்டு வாங்க, பிளான் ஆஃப் ஆக்ஷனை கொடுங்க. என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னால்தான் மக்கள் உங்களை I'm talking about neutral. இந்த 18 வயசுல இப்போ நான் என்ன கேக்குறேன், இப்போ நீங்க ஓட்டு போட்டுவாங்க. நீங்க சொல்றது ஓகே சார். இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணா புகைப்படத்தையும் எம்ஜிஆர் புகைப்படத்தையும் போட்டுட்டு அவங்களுடைய கொள்கை ரீதியா இருக்கட்டும் அல்லது அவங்க ரசிகர்களை கவர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்களா என்ன கொள்கை என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி, இந்த காலத்துல இருக்க 2K கிட்ஸா இருக்கட்டும் அல்லது இன்னும் ஒரு சில சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் அப்படிங்கிற அடிப்படையிலேயே வாக்கு செலுத்துறவங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அதுதான் சொல்றீங்க. அது வந்து வெற்றி பெற அளவிற்கு அது கிடையாது. நடிகர் என்று யாராக இருந்தாலும், திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி துவங்கி போட்டியிட்டு இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருக்க மாட்டார். இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். அது தாண்டி அதுக்கு ஒரு ஸ்மால் குரூப் இருக்கு. திரு விஜய் அவர்களுக்குன்னு அவர் வந்து இந்த படத்துல சூப்பரா பண்ணாரு, அந்த படத்துல பிரமாதமா பண்ணாரு, நான் ஒரு தீவிர ரசிகன், அதனால நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குங்க. அது வந்து ஒரு சின்ன குரூப். அதை வச்சுக்கிட்டு அதை நம்பி வந்து நீங்க தேர்தல் ஜெயிச்ச வாய்ப்பே கிடையாது. இல்ல இப்ப ஆதவர்ஜுன் 20-25% இருக்குங்கிறாரு. அதெல்லாம் சொல்லட்டுமேங்க. 25 50 கூட சொல்லிக்கலாமே, என்ன இருக்கு? அவர் சொல்றது ஒரு 2 சர்வே பண்றது. ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு திமுக பிடிக்காது, அண்ணா திமுக பிடிக்காதுன்னு ஒரு குரூப் இருக்கும். அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் நாம் தமிழர் கட்சிக்கு போடுவாங்க. இப்போ அந்த குரூப்ல இருந்து ஒரு 3% 4% விஜய்க்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ விஜய் ஒருவேளை ஒரு 10% ஓட்டு எடுத்தாருன்னா அந்த 10% திமுக அண்ணா திமுக தான் வந்தது என்று அர்த்தம் அல்ல. அதில் ஒரு கணிசமான அளவு இந்த 2 கட்சிகள் வேண்டாம் என்று வாக்களித்துக் கொண்டிருந்த நபர்களுடைய வாக்குகள்ல ஒரு போர்ஷனா கூட இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 20% 25% வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவுங்க. என்னை பொறுத்தவரை நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், 7-8% 10% வரைக்கும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு 3-4% நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளா இருக்கலாம். அதை தாண்டி இந்த இளைஞர்கள் அவர் நல்லா சூப்பரா நடிப்பாரு அப்படின்னு போய் போடுற ஓட்டு ஒரு குரூப் இருக்கும். அதை வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது. பட் வெற்றி பெறும் அளவிற்கு இவர் சிறப்பான நடிகர், பெரிய ஸ்டார், அதனால அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு பெரும்பாலாக தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அரசியல் ரீதியாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று நீங்கள் கூற வேண்டும். அதான் விஜய் என்ன பேச போறார் அப்படிங்கிறது கூட முக்கியத்துவம் பெற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. காரணம் என்னன்னா, கடந்த முறை வந்து தெளிவா சொல்லிட்டார், கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாநாட்டில் கூட்டணி தொடர்பான ஏதாவது விஷயங்கள், ஒரு இண்டிகேஷன் எதுவும் அவர் பேசுவதன் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கா? இல்லைங்க, கூட்டணிங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டணிக்கு தான் அவர் காத்துட்டு இருக்காரு. யாருமே வரலையே. அவர் சொன்னாரா இல்லையா, எங்கள் தலைமையில் கூட்டணி அமைக்க தயாருன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. சொல்லி 6 மாசம் ஆயிடுச்சா இல்லையா? எவ்வளவு கட்சிங்க வந்திருக்காங்க? ஏங்க பெரிய கட்சி சிறிய கட்சின்னு இல்லைங்க, ஏதோ ஒரு 2 கட்சி பேரை சொல்லுங்க. இந்த கட்சிகள் வந்தார்கள், நாங்கள் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடத்தி முடித்து விட்டோம். அது பெரிய கட்சியா இருக்க வேண்டாம். ஈவன் ஒரு ஸ்மால் பார்ட்டி, ஒரு 0.5% ஓட் ஷேர் இருக்கக்கூடிய ஒரு 2 கட்சி வந்திருக்கு, நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்க துவங்கி விட்டோம், இது போக போக விரிவாக்கம் செய்யப்படும், இந்த கூட்டணி ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை நாங்கள் அமைப்போம். ஒண்ணுமே தெரியலையே யாருக்கு. சரி, நான் என்ன கேட்கிறேன், 6 மாசம் நீங்க இந்த அறிவிப்பு எவ்வளவு 5-6 மாசமாவது இருக்கும், நாங்கள் எங்கள் தலைமையில் கூட்டணி அமைக்க தயார்னு முதல் வாட்டி சொன்னது. அதுக்கப்புறம் 2வது வாட்டியும்
ரீட்ரேட் பண்ணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி 1 மாசம் 1.5 மாசம் இருக்குமா? எவ்வளவு கட்சிகள் போயிருக்காங்க? இல்ல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் வரட்டும். எவ்வளவு பேருங்க போய் ஓப்பனா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு நாங்க கூட்டணிக்கு தயார்னு சொல்லியிருக்காங்க? பெரிய கட்சி வேணாம், சின்ன கட்சி கூப்பிடு, பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ என்ன பேசிஸ்ல நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க? எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நாங்கள் தான், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். எங்க எனி பார்ட்டி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 1% 2% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன பேசிஸ்ல தங்களுடைய இத்தனை நாள் அரசியல் பயணத்தை விட்டு கொடுத்துட்டு நேரா போய் விஜய முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் போய் அவங்க கூட்டணி வைப்பாங்க? அன்லஸ் திமுக அண்ணா திமுக கூட்டணியில் இடம் இல்லை என்று உறுதி செய்யப்பட்ட கட்சிகள் மட்டும்தான் இங்க வருவாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் இங்க போலாமா அங்க போலாமா அப்படிங்கிற நோக்கத்துலதான், மைண்ட்ல தான் பெரும்பாலான கட்சிகள் இருக்கின்றன. எனக்கு நான் ஒரு ஆஃப் த ரெக்கார்ட் சொல்றேன். ஒரு 2 கட்சி தலைவர்கள் ஒரு லாஸ்ட் 1 வீக்ல பேசும்போது 2 பேரும் அதான் லாஸ்ட் மினிட் தாங்க இதெல்லாம் இப்போதைக்கு. பட் நாங்க வந்து அவர் ப்ரிஃபரன்ஸும் அதிமுக கூட்டணியில போக முடியுமா இல்ல திமுக கூட்டணியில போக முடியுமாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இல்லை என்று முடிவு செய்யப்பட்ட பிறகுதான் நாங்கள் விஜயை பற்றி பார்ப்போம். கிளியரா இருக்காங்க. ஓகே சார், இப்போ எம்ஜிஆர் புகைப்படத்தை அவர் போட்டிருக்காரு. இது வரைக்கும் அதிமுகல இருந்து நம்ம பேசி கொண்டிருக்க இந்த தருணம் வரைக்கும் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. எப்படிங்க ரியாக்ட் எப்படிங்க பண்ண முடியும்? எம்ஜிஆர் வந்து எல்லோருக்கும் பொது. இல்ல, இதுவே ஜெயலலிதா இருந்தா அவருடைய புகைப்படத்தை அவங்க பயன்படுத்த விட்டுருப்பாங்களா? இல்லைங்க, சி அவர் வந்து ஜெயலலிதா படத்தை போடவில்லை, அதற்கு என்ன காரணம்ங்கிறது அவரும் விளக்கம் கேட்கலாம். சி இதெல்லாம் தான் பிரச்சனைங்க. இப்போ பிரஸ் சந்திக்கிற ஒரு நபர்னா இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். கேள்வியே கேட்க முடியலையே. நீங்க பிரஸ்ஸே சந்திக்க மாட்டீங்க, நீங்க வந்து அந்த ஸ்பீச் மட்டும் கொடுத்துட்டு போயிருவீங்க. இப்ப இந்த மாநாட்டுல செய்தியாளர் சந்திப்பு இருக்கா? இதுவரைக்கும் தகவல் இல்ல. இல்ல இருக்கா? இல்ல, இதுவரைக்கும் இல்ல. அப்ப செய்தியாளர்களே சந்திக்காம நீங்க எப்படிங்க அரசியலுக்கு? இப்ப பிரதமர் மோடி சந்திக்கிறாருன்னா அவர் பிரதமர் ஆனப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தாம வச்சிருக்காரு. சிஎம் இருக்கும்போது எவ்வளவு பிரஸ் சந்திச்சிருக்காருல்ல. அந்த தகராறு போடுற இன்டர்வியூவே ஒரு இன்டர்வியூ ஒரு 50 இன்டர்வியூ இருக்குல்ல தகராறோட. அவர் வந்து கரண் தாப்பரோட கொடுத்த இன்டர்வியூ, அதுக்கப்புறம் பிபிசியோட கொடுத்த இன்டர்வியூ, தகராறுல முடிஞ்ச இன்டர்வியூ எல்லாம் இருக்குல்ல. இப்போ ஒரு காலத்துல அட்லீஸ்ட் சிஎம்மா இருக்கும் போது, அரசியல்ல வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு. இப்போ வந்து இன்டர்வியூ கொடுக்கல, அது தப்பு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. 10 வருஷம் இன்டர்வியூ கொடுக்கறதா அவங்க சொல்றாங்களே. இப்ப நீங்க நேஷனல் மீடியா ஹிந்தி சேனல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, 2 ஆங்கரை வச்சு பேசுறது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கிய முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய ஒரு சேனல் கூட பேட்டியெல்லாம் கேட்டாங்க. ஆமாங்க, எப்படி உங்களால இப்படி உழைக்க முடியுது 24 மணி நேரம்? உங்களுக்கு தூக்கம் அவசியம் இல்லாம எப்படி பண்றீங்க? நாட்டு மக்களுக்காக எப்படி சேவை செய்ய முடியுது? உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா, ஆப்பிள் பிடிக்குமா? கடினமான கேள்விகள். இந்த கேள்விகள்லாம் கேட்கறாங்க மீடியா, அதை நம்ம பார்த்துட்டோம். சிரிக்க வைக்காதீங்க, வேண்டாம். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கலைங்க 11 வருஷத்துல. அவர் அந்த क्वेश्चंस வந்து ப்ரீ செலக்ட் பண்ணிட்டு அவங்க அந்த அவங்களுடைய அந்த கோடி மீடியா சொல்ற மாதிரி இருந்தா மோடி பாணியை இவர் கடைபிடிக்கிறாரு. பிரதமர் மோடி என்ன கடைபிடிக்கிறாரோ அதே மாதிரி இவர் கடைபிடிக்கிறாரு. மோடி வந்து பிரதமர் ஆனப்புறம் கடைபிடிக்கிறத இவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே கடைபிடிக்கிறாருங்க ஒரு சந்தேகம் வருகிறது. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பிரஸ்ஸை மீட் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மக்கள் வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. எப்படிங்க ஒரு ஏங்க எதுவா இருந்தாலும் நீங்க கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஒரு அரசியல் தலைவராக அதுதாங்க உங்களுக்கு மாண்பு. அரசியல் தலைவரா இருந்து நான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேன், மீடியாட்ட நான் பேச மாட்டேன், பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க மாட்டேன், ஓபன் क्वेश्चंस எடுக்க மாட்டேன்னா அப்புறம் எப்படி உங்களை ஒரு பொலிட்டிக்கல் லீடரா கன்சிடர் பண்ணுங்க? அப்போ விஜய் அவர்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரிசர்வ்டா இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. டிரான்ஸ்பரண்ட் இல்லைங்க. வாங்க பிரஸ் வாங்க, உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சு. நீங்க நிறைய கேள்விகள் கேட்க விருப்பப்படுவீங்க. வாங்க உட்கார்ந்து பேசுவோம். ஒரு லைவ் டெலிகாஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீடியாவும் போவாங்களா இல்லையா? எல்லாமே லைவா ரிலே பண்ணுவாங்களா இல்லையா? மக்கள் பார்க்கட்டங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த விஷயத்தை பத்தி நீங்க இப்படி சொன்னீங்க, அதனால உங்கள் கொள்கை என்னவா இருக்கும்? எந்த காலகட்டத்திலையும் நீங்க அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டீங்களா, பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டீங்களா, இவங்களோட என்ன ஒரு உறவு இருக்கும்? நீங்க திமுகவுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்றாங்களே. ஏன்னா கடுமையாக அவர்களை வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட ஒரு இன்டர்வியூல 2 நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு,
ஒருவேளை விஜய் வந்து திமுகவுக்கு உதவுறாரோ அப்படிங்கிற சீமானை பத்தி கேள்வி பேச மாட்டேங்கிறீங்களே, என்ன காரணம்? பேச மாட்டேன். இதற்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் போறாரு இல்லையா, டெய்லி கேள்வி கேட்கறாங்க, ஓப்பனா எடுக்கிறாரு இல்ல கேள்விகளை, பதில் சொல்றாருல்ல. ஏன் முதலமைச்சர் கூட முதலமைச்சர் ஃபுல்லா பிரஸ் கான்ஃபரன்ஸே நடத்தல. அவரும் வந்து இந்த 4 ஆண்டு காலத்துல ஒரு பிரஸ் மீட்னு நடத்தல. அப்பப்போ ஆனா அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஏதாவது சொல்லிட்டு போறாரு. அவருக்கு அவங்க அவங்க அங்கேயும் மோடிக்கு கேட்கிற கேள்விகள் மாதிரி ஃப்ரெண்ட்லி மீடியா, ஊட்டியில வெதர் எப்படி இருக்கு அப்படின்லாம் கேட்கறதுக்கு தமிழ்நாட்டிலும் மீடியா இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு நாம்கே வாசத்தை நடக்குது இல்ல. அவரும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஹோஸ்ட் பண்ணல, பட் அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. கட்சியை துவக்கிட்டு நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஹோஸ்ட் பண்ணலன்னா முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா? தெரியாது. கலைஞர் இல்ல, நீங்க கலைஞர் வந்து பிரஸ்ஸ பார்த்துட்டு எப்பாவது தயங்கி ஓடுன சரித்திரம் இருக்கா? யாரா இருந்தாலும் ஒவ்வொரு கேள்விக்கும் 3 பதில் வச்சிருப்பாரு. அது வந்து ஒரு பாலிட்டிஷியனுக்கு ஒரு ஸ்கில். அது நீங்க பிரஸ்ஸை எப்படி ஹேண்டில், பிரஸ்ஸே நான் பார்க்க மாட்டேன்னா அப்புறம் என்ன எப்படிங்க அது? ஓகே சார், விஜய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாநாட்டின் மூலமா தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரி மாற்றம் ஏதாவது நிகழும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது கூட்டணி மாற்றம் வந்து வேற ஏதாவது ஒரு நேரட்டிவ் ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய எதிர்பார்ப்புங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் கட் பிளான், விஷன் ஃபார் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை நான் எப்படி மாற்றி அமைப்பேன், ஏன் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும், ரைட்? திமுக அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்காமல் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்? அதற்கு ஒரு விஷன் கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்காக விஷன் என்ன? 1. 2வது, மிக முக்கியமாக மீடியாவை சந்திங்க. மீடியாவை சந்திச்சு ஒரு 1 hour பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மட்டும் நன்றாக சிறப்பாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரை மக்கள் அணுகும் விதமே, நான் நியூட்ரல் ஓட்டர் சொல்றேன், நான் அவருடைய ஃபேன்ஸை விட்டுடுங்க, ஃபேன்ஸ் எப்படியும் ஓட்டு போடுவாங்க, அதை விட்டுடுங்க. பொதுமக்கள் அவருடைய அரசியல் பயணத்தை பார்க்கும் விதமே மாறிவிடும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிரஸ்ஸை பார்க்காம குவைட்டா இந்த பக்கம் அப்படியே வெறும் ஸ்பீச் மட்டும் கொடுத்துட்டு போறீங்களோ உங்களால பொலிட்டிக்கலா சக்சீட் பண்ண முடியாது. நீங்க கூட்டணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டணியை பத்தி நீங்க கிளாரிஃபையும் பண்ணல. இது வரைக்கும் என்ன தெரியும், உங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்ட நபர்கள் மட்டும் தான் நீங்க கூட்டணி வைப்பீங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் வரல. அதை கேட்கலாமே, அவங்க அவர்கிட்ட கேட்பாங்கல்ல. இப்ப பிரஸ் மீட் வச்சாக்க யாராவது ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்பாங்கல்ல, சார் நீங்க அனௌன்ஸ் பண்ணி 4-5 மாசம் ஆச்சு, ஒரு கட்சி கூட வரலையே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பதில் சொல்லுங்க, நாங்க பேசிட்டு இருக்கோங்க, எங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடிதான் அறிவிக்கணும்னு விருப்பப்படுறோம், வாட் எவர். பட் நீங்க அந்த கேள்வியை சந்திக்கிறீர்கள், ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டினை இவர் ஆன்சர் பண்றாரு அப்படிங்கிற ஃபீலிங் பொதுமக்கள்கிட்ட வரும் இல்ல. அது இப்போ அது வராத வரைக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. ஓகே, அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு பிரஸ் மீட். இந்த கான்ஃபரன்ஸ்ல கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச அப்புறம் மேபி ஈவன் அடுத்த நாள் கூட வச்சுக்கோங்க, ஒன்னு கான்ஃபரன்ஸ் நடத்துற அன்னைக்குன்னு கூட வேண்டாம், அடுத்த நாள் ஒரு பிரஸ் மீட். இந்த கான்ஃபரன்ஸ் இதுல வந்து உங்கள் விஷன் ஃபார் தமிழ்நாடு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர போறீங்க, என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறீங்க, எப்படி நீங்க இவர்கள் எல்லாம் எங்கள் சித்தாந்த ரீதியான எங்கள் குருக்கள் என்று நீங்கள் வைத்திருக்கிற நபர்களுடைய விஷனை எப்படி நீங்க நிறைவேற்ற போறீங்க. அதான் இப்போ இந்த 2 விஷயங்கள் குறித்து அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுதான் சொல்றேங்க, இது 2ம் நடைபெற்றால் தாக்கம் ஏற்படுத்தும், இல்லன்னா தாக்கமே இருக்கு. இல்ல இதெல்லாம் நீங்க சொல்லாம நடக்காம போகும் பட்சத்துல கூட்டத்தை காட்டிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க, எத்தனை வரவேற்பு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஒரு ஸ்டார், அதுவும் விஜய் போன்ற ஒரு பெரிய ஸ்டார், அவருக்கு கூட்டம் வரத்தானே செய்யும். அவங்க எல்லாம் போய் ஓட்டு போடுவாங்கன்னு அர்த்தமே கிடையாது. திமுக காரங்க அண்ணா திமுக காரங்க போய் பார்ப்பாங்க ஸ்டாரை போய் பாக்குறதுக்கு, அவங்களே விஜய் படம் பார்த்துருக்கிறவன் தானே. இப்போ திமுகவில அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுறவன் விஜய் படத்தை வெறுத்து போறவனா இல்லையே. இவ்வளவு ஆண்டு அவன் விஜய் படத்தை பார்த்து தானே அவனும் ஃபேன் தானே அவன். அதனால உடனே வந்து கட்சியை விட்டுருவாங்களா? இல்ல. சோ நீங்க 5 லட்சம் பேரை கூட்டினாலும் 10 லட்சம் பேரை கூட்டினாலும் தமிழ்நாட்டில் வெறும் கூட்டத்தை சேர்க்கறதுனால வந்து ஆட்டோமேட்டிக்கா வெற்றி பெறுவீர்கள் என்ற அர்த்தம் அல்ல. அந்த கூட்டத்தில் வருபவர்கள் ஒரு சிலர் தான் உங்களுக்கு வாக்களிப்பார்கள், ரைட்டா? அதனால கிரவுட், அதுவும் ஒரு மூவி ஸ்டார். இப்ப
இப்ப நீங்க நாளைக்கு இது ரஜினி அவர்கள் கட்சி அமைச்சிருந்தா கூட கூட்டம் எக்கச்சக்கமா வந்திருக்கும். அவருக்கும் நன்றாக தெரியும். அதனாலதான் அவர் வரதுக்கு முன்னாடியே விலகிட்டார். விஜய்க்கும் அதே கதிதான், கூட்டம் வரும். இப்போ அவர் என்ன சொல்றாரு, அவரே என்ன சொல்றாரு, நான் எங்க போனாலும் கூட்ட நெரிசல் ஏற்படும், அதனாலதான் நான் வந்து இந்த தூய்மை பணியாளர்களை கூட நான் போய் பார்க்கல, நான் வந்திருந்தா பெரிய டிராபிக் ஜாம் ஆயிருக்கும், அதை வைத்து அவர்கள் காவல்துறையை வைத்து அவர்கள் போராட்டத்தை வந்து கலைச்சிருப்பாங்க அப்படின்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சு. அவர் சொல்லல, பட் அவர் கட்சி சார்பாக கூறப்பட்டது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய பிரபலம், உங்களுக்கு கூட்டம் வரும். நீங்கள் அந்த கூட்டத்தில் வர்றவங்க எல்லாரும் ஓட்டு உங்களுக்கு தான் போடுவாங்கன்னு நினைச்சீர்கள் என்றால் அது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். மாநாடு எப்படி நடைபெற போகுது அப்படிங்கிறத நானும் உங்களை மாதிரியே காத்திருக்கேன். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி சார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.